So next question, example number 3. So problem 3 பார்த்தீங்க அப்படின்னா A செட்டாக நம்மளுக்கு வந்து செட்ஸாக அவங்க கொடுக்கல, ஏங்கிற செட்ஸாக கொடுக்கல, பிங்கிற செட்டாக நம்மளுக்கு கொடுக்கல. அதுக்கு பதிலாக நமக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏங்கிற செட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த எக்ஸ் அந்த நம்பர்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் 1 less than எக்ஸ் அண்ட் less than 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிங்கிற செட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் is belongs to W, that is 0 less than or equal to x and less than 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி இங்கே இன்னொரு செட் கொடுத்துருக்காங்க, சிங்கிற செட் கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிற செட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ் பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர்ஸ், எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3ன்னு மட்டும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஏங்கிற செட் என்ன பிங்கிற செட் என்னங்கிறது நம்ம தான் என்ன செய்ய போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் பிலாங்ஸ் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு என்னன்னா என்ன, டபிள்யூனா என்னென்னு நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ என்ன அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர் மீன்ஸ் நேச்சுரல் கவுண்டிங் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கையில் கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதை எப்படி கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம், 1 2 3 அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 and so on. So natural numbers start from 1. next பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் ஏங்கிற செட்டில் என்னென்ன நம்பர்ஸ் வரும் பார்த்தோம் அப்படின்னா 1 less than x less than 4. ஸோ இங்கே லெஸ் தென்ங்கிறத மீன் பண்ணியிருக்கிறதுனால அந்த நம்பர்ஸ் வந்து 1 and 4க்கு இன்பிட்வீனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இதில் வந்து 1ஐயும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, பிகாஸ் அவங்க லெஸ் தென் தான் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 1ஐ தவிர்த்து நெக்ஸ்ட் நம்பர் 2 and 3. ஸோ 2 and 3 இதுதான் ஏங்கிற செட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே 1ஐயும் 4ஐயும் எடுக்கக்கூடாது. சப்போஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சைன் இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தான் நம்ம அந்த 1ஐயும் 4ஐயும் சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் பாருங்களேன், பிங்கிற செட் வந்து எக்ஸஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூ இஸ் த ஹோல் நம்பர். ஸோ முழுக்கள் நம்ம முழு எண்கள் நம்ம சொல்லுவோம். முழு எண்கள் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 0 and then 1 2 3 so on. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ரூல்ஸ் பாருங்கள். அந்த எக்ஸ் அந்த நம்பர் வந்து எதுக்கும் இன்பிட்வீனில் இருக்குது அப்படின்னா 0 and 2க்கு இன்பிட்வீனில் இருக்குது. இங்கே நம்ம 0வை இன்க்ளூட் பண்ணணும். வை? பிகாஸ் ஆஃப் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 0ங்கிறதையும் நம்ம செட்டுக்குள்ளே எடுக்கணும். ஸோ 0 நெக்ஸ்ட் 1 2 எடுக்கலாமான்னு பார்த்தா எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்கே வெறும் லெஸ் தென் சிம்பிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பி which is equal to 0, 1. நெக்ஸ்ட் பார்த்தா சிங்கிற செட். இப்போ பாருங்களேன், இங்கே சிங்கிற செட்டில் அவங்க எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுக்கல, எக்ஸஸ் லெஸ் தென் 3 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் பிலாங்ஸ் டு என்ன நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ அது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1, 2. இங்கே 3 எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. வை? பிகாஸ் ஆஃப் இங்கே லெஸ் தென் 3 தான் கொடுத்துருக்காங்க, நாட் ஈக்குவல்னு கொடுக்கல. ஸோ இதுதான் நம்மளுடைய செட்ஸ். ஸோ ஏங்கிற செட்டுனது 2, 3, பிங்கிற செட்டு 0, 1 அண்ட் சி 1, 2. இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் A cross B union C. A cross B union C which is equal to A cross B union A cross C. ஸோ இதை நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற செட் என்ன நமக்கு தெரியும், அது 2, 3. ஸோ பி யூனியன் சி தான் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு பி யூனியன் சி என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். யூனியன் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி காலையில் நம்ம படிச்சிருக்கோம். இன்டர்செக்ஷன்னா என்ன, யூனியன்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்ரி செட்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் சொல்கிறேன், இந்த யூனியன் அதாவது சேர்ப்பு கணம், நிரப்பி கணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். ஸோ யூனியன் சொல்லும்போது பிங்கிற செட்டையும் சிங்கிற செட்டையும், அதாவது பிங்கிற செட்டில் உள்ள நம்பர்ஸையும் சிங்கிற செட்டில் உள்ள நம்பர்ஸையும் நம்ம சேர்த்து எழுதுறது தான் யூனியன். அப்போ பி யூனியன் சிங்கிறது இங்கே என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 0 இருக்கா, அப்போ 0, இங்கே 1 இருக்கா, 1. நெக்ஸ்ட் ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது, நம்ம ஆல்ரெடி 1 எழுதிட்டனால நம்ம 1 டைம் எழுதினா போதும். அப்புறம் 2. ஸோ 0, 1, 2 இதுதான் பி யூனியன் சி. ஸோ இதில் இருந்து நம்ம ஏ கிராஸ் பி யூனியன் சி என்னன்னு பார்க்க போகிறோம்.
ஓகேவா? ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சிக்கு ஃபஸ்ட் நமக்கு ஏ என்னன்னு தெரிஞ்சிருக்கு 2,3. பி யூனியன் சி என்னது 0,1,2. ஸோ இங்கே ஏ கிராஸ் பி யூனியன் சிக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்குறோம். இங்கே ஃபஸ்ட்டு செட் என்ன கொடுத்துருக்காங்க ஏ. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டில் உள்ள ஏங்கிற செட்டில் இருந்து தான் நம்ம பி யூனியன் சிக்கு என்ன செய்ய போகிறோம், ஆர்டர் பேட் நோட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2,0 next 2,1 next 2,2. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் 3,0 3,1 next 3,2. ஸோ ஃபைன் பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஒன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்து அதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபைன் பண்ண போகிறோம். இது தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஐ மீன் ஏ கிராஸ் பி தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சு அதுக்கு யூனியன் சேர்க்கும் போது இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி என்னங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஏ கிராஸ் பி என்னது ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பி நம்ம ஃபைன் பண்ணது 2,3 and 0,1. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் 2,0 நெக்ஸ்ட் 2,1 நெக்ஸ்ட் 3,0 நெக்ஸ்ட் 3,1. ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி. இப்போ அதே இதில் நம்ம ஏ கிராஸ் சி ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஏங்கிறது என்னது 2,3. ஐ மீன் சிங்கிறது என்னது 1,2. ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ணும்போது 2,1 2,2 and then 3,1 3,2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த செட்டை மறக்கவே கூடாது. ஸோ செட். ஸோ இப்போ நம்ம ஏ கிராஸ் பிக்கும் யூனியன் ஏ கிராஸ் சி ஃபைன் பண்ண போகிறோம். யூனியனாக என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே ஐ மீன் கொடுத்துருக்கிற செட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு செட்டுக்குள்ளே எழுதுறது தான் யூனியன். இப்போ இங்கே 2,0 ஸோ 2,0 ஒன் டைம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 2,1 நெக்ஸ்ட்டு 3,0 நெக்ஸ்ட்டு 3,1. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்கள், இங்கே 2,1 ஆல்ரெடி நம்ம 2,1 வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ நம்ம ஒன் டைம் என்ன செஞ்சால் போதும், எழுதுனா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,2 இதில் நம்ம செட்டில் இருக்கா இல்லை. ஸோ 2,2 நெக்ஸ்ட் 3,1 ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது தேவையில்லை. நெக்ஸ்ட் 3,2. ஸோ இதுதான் செகண்ட் ஒன். ஓகேவா? இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக 2,0 இருக்கா. ஸோ இங்கேயும் 2,0 இருக்குது. ஓகே, இங்கே 2,1 இருக்கா. ஸோ இங்கேயும் 2,1 இருக்குது. ஓகே, இங்கே நெக்ஸ்ட்டு 2,2 இருக்கா. ஸோ இங்கே இருக்குது 2,2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3,0 ஓகே, 3,1 ஓகே, நெக்ஸ்ட் 3,2 ஓகே. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏ கிராஸ் B union C which is equal to A cross B union A cross C அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிட்டோம், ப்ரூஃப் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் கொஸ்டின். நம்மளுக்கு என்ன செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம யூனியனை ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா. இப்போ அவங்க வந்து இன்டர்செக்ஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் அதுக்கு முன்னாடி நம்ம ஏங்கிறது என்னன்னு மட்டும் நம்ம எழுதி வச்சுக்கிடுவோம். ஸோ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 2,3 அண்ட் தென் பி விச் இஸ் ஈக்குவல் டு 0,1 சாரி and C which is equal to 1,2. ஓகேவா? நம்ம ஏபிசி என்னங்கிறது எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இன்டர்செக்ஷன் என்னது, நம்மளுக்கு ஆல்ரெடி ஏங்கிறது என்னன்னு தெரியும், 2,3 இருக்குது. ஸோ இதில் இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது மட்டும் நம்ம என்னங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்செக்ஷன்னா என்னது, காமனாக இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும், இப்போ பிங்கிற செட்லையும் சிங்கிற செட்லையும் எது காமனாக இருக்கோ ஸோ அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். அதுதான் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இங்கே பாருங்களேன், பிங்கிற செட்டில் 0, 1 இருக்குது, சிங்கிற செட்டில் 1,2 இருக்குது. அப்போ நம்ம இதில் எது காமனாக இருக்குது,
இருக்குது? 1 மட்டும் தானே காமனாக இருக்குது. அப்போ இந்த 1 மட்டும்தான் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சிக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்? ஃபைன் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஏங்கிறது என்னது? 2,3. பிங்கிறது பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது 1. ஸோ 2,1 இந்த செட்டில் என்ன வருது? ஆர்டர்ட் பர்ஸ் 2,1 and 3,1. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி நமக்கு என்ன வந்திருக்கு? 2,1 and 3,1. ஸோ இப்போ இதே இது இங்கே ரைட் ஹேண்ட் சைடு எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஏ கிராஸ் பிங்கிறது ஏக்கும் பிக்கும் என்ன செய்ய போகிறோம்? நார்மலாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ ஏக்கும் பிக்கும் நார்மலாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2,0 2,1. நெக்ஸ்ட் 3,0 3,1. ஸோ இதுதான் நார்மல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதே மாதிரி ஏ கிராஸையும் ஃபைன் பண்ண போகிறோம். ஏ கிராஸிக்கு நார்மல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். ஸோ ஏங்கிறது செட்டு ஃபஸ்ட் இருக்கிறதுனால நம்ம ஏங்கிற உள்ள டேர்ம்ஸ் தான் ஃபஸ்ட் எடுப்போம். ஸோ 2,1 2,2. சரிங்க, 3,1 and 3,2. ஓகே, ஸோ இப்போ ஏங்கிற செட் இந்த ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். காமனாக ரெண்டு செட்லேயுமே காமனாக இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ இங்கே 2,0 இருக்குது. இங்கே 2,0 இருக்கான்னு பாருங்கள். 2,0 இல்லை. ஸோ இது நம்ம எழுதக்கூடாது. இப்போ இங்கே 2,1 ரெண்டு செட்லேயுமே இருக்குது. ஸோ 2,1 தான் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து 3,0 இருக்கா? இங்கே 3,0 இல்லை. ஸோ இது நம்ம எழுதக்கூடாது. இங்கே 3,1 இருக்கா? 3,1 இருக்குது. ஸோ இது நம்ம தான் இதை மட்டும்தான் எழுதணும். இப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு? ப்ரூவ் ஆயிடுச்சு. என்ன ப்ரூவ் ஆயிருக்கு? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியும் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன்ஸ் ஏ கிராஸ் சியும் என்னது? ஈக்குவல். ஸோ இதுலேருந்து தேர்ட் டேர்ம் தேர்ட் ஒன், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் C, hence proved. Okay, thank you.